மார்க்கெட் வந்து கால் சைடு போயிட்டுருக்கு, இங்கே வந்து கால் சைடு போகுது. அகைன் புட்டுமே வந்து உங்களுக்கு வந்து டவுனில் போகாமல் அப்பில் போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரீவியஸ் டேயில் நடந்த ஸ்விங் பாயிண்ட் இந்த ரேஞ்சு. இந்த ட்ரேடில் ஒரே ஒரு நாள் மட்டும் என்ட்ரி போட போகிறேன். ஏன்னா வந்து ஏன்னா இங்கே வந்து நியூ ஹையர்ஸ் இதாகிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால் ஒரே ஒரு லாக் மட்டும் என்ட்ரி போடணும்னு பார்க்குறேன். 73.8, 74 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 74 பிரேக் அவுட் ஆகி 76.7. இன்னொரு வியூ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரீடெஸ்ட் பண்ணி இதை கீழே க்ளோஸ் பண்ணாமல் அகைன் போச்சு ஷூட்டப் ஆச்சு அப்படின்னா இதை ஹையாக உடைச்சா பிளான் பண்ணலாம், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா கரெக்டாக வந்து மிடில் எடுத்துருக்கு. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு.
இதை நான் மாற்றலாமா? இந்த கேண்டிலோட பிரேக் அவுட் போட்டேன். எக்ஸாக்ட்லி இந்த லோ வரைக்கும் வந்துட்டு என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. என்னோடய ஆர்டர் பார்த்திங்கன்னா 79.3 79.3ங்கிறது இதோட பிரேக் அவுட் ஏரியா. ஓகே, இந்த எஸ்எல்லில் வந்து எனக்கு கரெக்டாக ஹிட் ஆகிட்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு புக் வித் 3000 லாஸ். இது வந்து மேலே தான் போகணும் இந்த ட்ரெண்டிங்கு. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு தப்பாங்கிறதும் தெரியல. என்ட்ரி பாயிண்ட் தப்பாங்கிறதும் தெரியல. பாயிண்ட்டு கரெக்டாக இருந்தது. I need to focus on the quality of the trades. ஏதோ தப்பு நடக்குது. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா வந்து மூமெண்ட்டே இல்லை, மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லை. ஃப்ரைடே வேறு. ஓகே, லாஸ்ட்டு டே இந்த ஜூன் சீரீஸ், அதாவது மே சீரீஸ் மேலே ஓப்பன் ஆச்சு, கீழே இதாச்சு. ஸோ ரேஞ்ச் பவுண்டு போட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஓகே, ட்ரையாங்கிள் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஒரு வியூவே இல்லை இப்போதைக்கு. இந்த ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அடுத்த எக்ஸிக்யூஷன் பிளான். அது வரைக்கும் அந்த பிளானும் கிடையாது. எதர் இந்த ஹை இந்த லோவை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஹை இந்த லோவை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த பிளானே. லெஃப்ட் சைடு ஒரு சடன் மூமெண்ட் வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் இந்த கேண்டில் வந்து வந்திருக்கு. பட் அதுவுமே வந்து செல்லர்ஸ் நிறையா இருக்காங்க, செல்லிங் நிறையா பண்ணுறாங்க. இந்த பிரேக் அவுட்டை எய்ம் பண்ணியிருந்தோன்னா 81 86 5 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. பெரிய மூமெண்ட் கிடையாது, மூமெண்ட் இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும், மூமெண்ட்டே இல்லை. ஓகே, இப்போ வந்து புட் சைடு வந்து பிரேக் அவுட் காமிச்சிருச்சு. புட் சைடு பிரேக் அவுட் காமிச்சது டே ஹையே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு வேலிட் இல்லைங்கனால ஐ எம் ரிமூவிங் திஸ் சார்ட்ஸ். இப்போ வந்து இது எங்கேருந்து பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது ஒரு ரீடெஸ்டா? இந்த சப்போர்ட் லெவல் என்ட்ரி எடுக்கிறதுல வந்து ஒரு சின்ன இது மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்டு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலே டுவர்ட்ஸ் பை சைடு போகும்போது
இந்த RSI கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் எடுத்த என்ட்ரியில் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குமோன்னு தெரியுது. நான் இங்கே வந்து எடுத்த பிரேக் அவுட்டை வித்தின் அந்த ஓப்பன் கேண்டிலோடக்கு உள்ளேயே இருந்தது. ஸோ அதனாலேயே என்னமோ எனக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நடந்த ஒரு கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஹை நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. பட் அதுக்குன்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே போக முடியாது. தட்ஸ் நாட் அ ரைட் திங். ஸ்டிக் ஆன் த ஸ்ட்ராட்டஜி. தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி பிரேக்கிங். அடிக்கடி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா we cannot make a consistent profit. இந்த ஒரு கேண்டிலை வச்சு சப்போர்ட் என்ட்ரி எடுத்திருக்கேன். இது எப்படின்னா, இந்த ரெண்டு இது வந்து இன்றைக்கி டேயோட லோ இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கேண்டில் வந்து கரெக்டாக ஒரு 5 minutes தான் வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு. கேண்டிலோட லோ வந்து 67.05, இந்த கேண்டிலோட லோ வந்து 67, எக்ஸாக்டாக 5.5 பைசே இருந்ததுனால இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்றது, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து இப்போதைக்கு அரௌண்ட் ஒரு 5 point கிட்ட போனதுனால நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து காஸ்ட்டு கிட்ட கொண்டு வந்தேன். 73.45, நியர்லி வந்து 7 points கிட்டே போயிடுச்சு. அதனால் என்னோடய ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு கிட்ட கொண்டு வந்துடுறேன். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து 66.6, 68.6. ஸோ இதை வந்து நான் வந்து 68.5 கிட்ட மாற்றுறேன். இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். 68.60க்கு இது பண்ணி 76 பாயிண்டில் ஒரு 8 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது கேண்டில்ஸு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே ரிவர்ஸில் இருக்குது. இதுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து பெட்டரும் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வாங்கி கரெக்டாக ஹோல்டு பண்ணியிருந்தா என்னோடய ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். 67.5 வந்துச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 68 மாடிஃபை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 50 பைசஸ் ஸ்டாப் லாஸ்க்கு தான் போயிருந்துருப்போம். ஸோ ஓரளவு இதில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியே வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க வியூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட் போகணும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த லோ, இல்லாட்டி இந்த 80.3 ஆர் 76 point something.
இது பார்த்திங்கன்னா 77.3 இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. 77.3 அந்த ரேஞ்சு வந்து 77.3ங்கிற 77.5 இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்தது. அப்படி இல்லைன்னா 78.5 வந்து நம்ம இது பண்ணலாம். மூமெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பாட் சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கால் சார்ட்டை விட புட் சார்ட்டு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஸ்பாட்டு, இது புட் சார்ட்டு. கால் சார்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ ப்ரைஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நேற்று நடந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரைஸை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க மேலே போக விடாமல். புட் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிரேக் அவுட் ஆன ஜோன் கிட்ட வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்னையோட ஹை. ஓகே, டுடே கேனோட ஹை. அந்த ஹை கிட்ட கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட வியூ வந்து மேபி புட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஒரு வேளை இது இப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா ஸ்பாட்டில் வந்து லோ கிட்ட வருது. இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஸ்ட்ரைக்கில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஸோ அதுக்காக மேபி வந்து ப்ரைஸை வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்ஸ் இதை ப்ரைஸை மேலே ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலில் வந்து மூவ்மெண்ட் இருக்கும், டக்குன்னு என்ட்ரி எடுத்துடலாம். கால் ப்ரீமியம் இறங்கிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடச்சி கீழே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இறங்கிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து ஒன்ஸ் இங்கே பிரேக் அவுட்டில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் அவுட் 100.5 சம்திங் அந்த இதில் இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டில் எடுக்கலாம். இது வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஸோ ரிவர்சல் கொடுத்ததுனால அகெயின் வந்து 96 ஆர் 100 இந்த ரேஞ்சில், ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு இது ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ட்ரிக்கு போகலாம். இல்லைன்னா பியூர்லி வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து போகிற மாதிரி எடுத்தாலும் நல்லது தான். நெக்ஸ்ட்டு என்ட்ரி இந்த 600 குவான்டிட்டிஸ் போட்டு போகிறது ஐ ஹாவ் டு இது இங்கே ரிஜெக்ஷன் ஆகாதனால இந்த இடத்தோட பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்தோட பிரேக் அவுட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நல்ல பை வந்திருக்கு, பையர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து டபிள்யூ பேட்டர்ன், நாட் வெரி ஷோர். இந்த டபிள்யூ பேட்டர்னில் எனக்கு வந்து இது கிடையாது, எந்த அளவுக்கு கேட்கும்ங்கிறது நம்பிக்கை இல்லைன்றதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம். லெட்ஸ் கோ ஃபார் சின்ன இதில் போகலாம்.
இட்ஸ் a ஃபேக் பிரேக் அவுட். 103 வரைக்கும் போயிட்டு இட் டுக் a ஃபேக் பிரேக் அவுட்.